கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்க நாளில் கூட மரித்துவிட்ட தாமஸ்ராஜ் அவர்கள் ஆவடி சபையை சேர்ந்தவர். அவரை குறித்து நான் இப்போது அதிகமாக பேசப்போவதில்லை. ஏனென்றால் அவரை குறித்து பல செய்திகளில் நான் இடையிடையே ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அவர் கொடுக்கின்ற விளக்கங்கள், அவர் கொடுக்கின்ற பிரசங்க முறைகள் பல சத்தியங்களை பார்த்தா பைபிளுக்கு மாறாக இருக்கும். இவர் புதிதாக ஒரு அர்த்தத்தை கற்பிப்பார், புதிதான ஒரு விளக்கத்தை கொடுப்பார், மக்களை மூளை சலவை செய்யும் வண்ணமாக, பயமுறுத்துகிற வண்ணமாக கூட பல செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷை குறித்து இருந்தாலும் சரி, வாக்குத்தத்தமான செய்தியாக இருந்தாலும் சரி, காணிக்கை தசமமாக செய்தியாக இருந்தாலும் சரி, பல செய்திகள் வசனத்துக்கு மாறாக இருக்கும் என்பதை பைபிளை படித்தவங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நேரம் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அவர் இப்போ நான் கேட்ட செய்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருவர் அவருடைய சபையில் அந்த கேள்வி எழுப்பியிருக்கணும். அதனால தான் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக அவர் அப்படியாக பேசியிருக்கிறார். அதாவது பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக அவர் பேசுகிறார். கொஞ்ச நேரம் தான் கேட்கிறேன். அவர் கொடுத்த விளக்கம் பைபிளுடைய சத்தியத்திற்கு மாறாகவும் இருக்கிறது, இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கும் அது மாறாகத்தான் இருக்கிறது. அப்போ அவர் கொடுக்குற உதாரணம் என்னன்னு சொன்னால், வாதியாருடைய பிள்ளை வாதியாராக்குறாங்க, வக்கீலுடைய பிள்ளைய அவங்க பிள்ளைய வக்கீலாக்குறாங்க, டாக்டருடைய பிள்ளைய அவங்க டாக்டர் ஆக்குறாங்க. அப்போ பாஸ்டருடைய பிள்ளைய நான் பாஸ்டர் ஆக்கக்கூடாதா? இல்லை பாஸ்டருடைய பிள்ளைய அவர் பாஸ்டர் ஆக்கக்கூடாதா? ஏன்னு சொன்னால் அவருடைய 3 பிள்ளைகளையும் அவருடைய சுயநலமாக, பைபிள் சத்தியத்திற்கு மாறாக, அங்கு உள்ள திருச்சபை மக்களுக்கு மாறாக இவர் தன்னுடைய சொந்த 3 பிள்ளைகளையுமே பாஸ்டர் ஆக்கியிருக்கிறார். அதாவது திருச்சபைக்கு அவர் இருந்த திருச்சபையில் 2 பிள்ளைகளை உருவாக்கி இன்னொரு பிள்ளைய வேற ஒரு மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சிங்களேன். நான் சுருக்கமாக சொல்லி நான் இப்போ நிறைவு செய்ய போகிறேன். அப்போ இந்த 3 பிள்ளைகளையுமே அவர் பாஸ்டர் ஆக்குனதுனால இப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்குறார். ஆனால் பிரியமானவரில், டாக்டருடைய பிள்ளையை டாக்டர் ஆக்குறாங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் 9 வருஷம் ஒரு பிள்ளை படிக்கணும் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு. வாதியார் பிள்ளையை வாதியார் ஆக்குறாங்கன்னு சொன்னால் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் படிக்கணும் வாதியார் ஆகிறதுக்கு. வக்கீலுடைய பிள்ளையை வக்கீல் ஆக்குறாங்கன்னு சொன்னால் பிஏ பிஎல். நான் கூட வக்கீல் ஆகிறதுக்கு பாண்டிச்சேரியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் படித்தேன், கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்போ இந்த பிஏ பிஎல் முடித்து அவங்க அதுக்கப்புறம் ஒருத்தவங்ககிட்ட போய் ஸ்டார்ட் செய்யணும், அதாவது ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ படிகள் இருக்கிறது. ஆனால் பாஸ்டருடைய பிள்ளை எப்படி பாஸ்டர் ஆகுறாங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வர நாட்களில் இதை ஆழமான பல வசனத்தோடு நான் பேச இருக்கிறேன். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டர் ஆவது நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் வாதியாருடைய பிள்ளை வாதியார் ஆவதற்கு பல வருடங்கள் கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்தார். அது மாத்திரமல்ல, பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க, அவங்களும் அதற்கு ஏற்ற மாதிரி படிக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற எஃபர்ட், அதுக்கு ஏற்ற தகுதியை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டர் ஆகிற காரியத்தை பார்த்தா சுயநலம், அவ்வளவு சுயநலம். பைபிள் சொல்கிற வண்ணமாக பாஸ்டர் ஆகுறாங்களா? பைபிள் சொல்கிற வண்ணமாக ஊழியக்காரராக மாறுறாங்களா? பைபிள் சொல்லுகிற மாதிரி கண்காணியாக இருக்கிறாங்களா? பைபிள் சொல்லுகிற மாதிரி மூப்பராக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா எல்லளவும் இல்லை பிரியமானவல்ல, எல்லளவும் இல்லை. அப்போ இது ஏன்னு சொன்னால், பாஸ்டருடைய பிள்ளைய பாஸ்டர் ஆக்க காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கட்டிடம் போயிடக்கூடாது, அந்த பேங்க் அக்கௌண்ட்டு போயிடக்கூடாது, அந்த கணக்காளர் பதவி போயிடக்கூடாது, அந்த சபை மற்றவங்ககிட்ட போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே புகழ், விளம்பரம், வருமானம் அந்த தொழில் இருக்கிறது. என்ன பிரதர் தொழில்னு சொல்கிறீங்க, ஊழியம் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பலர் இதை தொழிலாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்கள். ஆமாம்,
இது ஒரு தொழிலாக மாறி போயிடுச்சு, ஒரு கமர்ஷியலாக மாறி போச்சு, ஒரு பிஸ்னஸாக மாறி போச்சு, ஒரு மூளை செலவை செய்கின்ற ஒரு காரியமாக மாறி போச்சு. பணத்தை காணிக்கை தசமாத்தை எப்படி மக்களிடம் கறக்க வேண்டும், சுரண்ட வேண்டும், மிரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அனுகூலங்கள் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட குடும்பங்கள் இதே தாமஸ் ராய் குடும்பத்தை எடுத்திங்கன்னா எத்தனை பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் லண்டனில் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, பல தேசங்கள்லேருந்து காணிக்கை வந்ததுன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை விட சொன்னால் அவரால் விட முடியாது, அவங்க பிள்ளைங்களாலையும் கொடுக்க முடியாது. நான் இது வரைக்கும் காணிக்கை தசம் பார்த்து கொடுத்து பேசுனதே இல்லைன்னு சொன்னார். ஆனால் அவர் கட்டிய 100 கோடி சபைகளுக்கு எப்படி எங்கேருந்து காணிக்கை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியுமா? முடியாது, முடியாது பிரியமானவளை. அப்போ இவருடைய பிள்ளையை, அதாவது புகழ், விளம்பரம், வருமானம் இருக்கிறதுனால தான் அவர்கள் தங்களுடைய பிள்ளையை இந்த சொத்து, இந்த நிறுவனம் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, இந்த ட்ரஸ்ட்டு மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது. டி மோகன் எடுத்துங்க, இப்படி பலர் என்னால் சொல்ல முடியும். ஏற்கனவே இதெல்லாம் நான் பல செய்திகளில் பேசி முடிச்சிட்டேன். அப்போ இந்த பணிக்கு வரணுன்னு சொன்னால் பிரியமானவரில், உலகத்தில் இருக்கிறவனே தன் பிள்ளைய டாக்டராக்க, வக்கீலாக இருந்து வக்கீலாக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சுலபமாக ஒரு பாட்டு, ஒரு மியூசிக்கு, ஒரு கித்தாரு, ஒரு பிரசங்கம், இதை செஞ்சுட்டா, இதை கற்றுக் கொடுத்துட்டா பாஸ்டர், இல்லை வெளியில் போய் கொஞ்சம் படிச்சுட்டு பணம் கட்டி டிப்ளமோ வாங்கிட்டா பாஸ்டர், அவங்களுக்கு பின்னால் ஒரு 10 பேரை நியமித்து ஜால்ரா போட வச்சுட்டா அவர் பாஸ்டர். அப்படி என்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு பல திருச்சபைகள் மாறிவிட்டது. நான் கேட்குறேன், இதே ஆவடி தாமஸ் ராஜ் அவருடைய சபையில் அவருடைய 3 பிள்ளைகளையும் பாஸ்டர் ஆக்கினார, ஒரு பாஸ்டர் தகுதி உடைய ஒரு விசுவாசி கூட அந்த சபையில் இல்லை அவரால் உருவாக்கி வைக்க முடியல. ஏன் அவங்கக்கிட்ட அதை கடத்தி விட்டு போகல? யோசித்து பாருங்கள். ஆனால் அவர் சொல்லுவார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ போனேன். அதாவது மக்கள் மத்தியில் அனுதாபத்தை, சரி இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்கு தானே அழைச்சாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இதை ஒரு விளம்பரமாக சொல்லி மக்களை இன்றைக்கு ஏன் அந்த அனுதாப அலையில் நீங்கள் சிக்க வைக்கணும்? யோசிச்சு பாருங்கள். அதாவது சிலுவை சுமப்பது என்பது சிலுவையில் அறையப்படுவதற்கு எதிர்ப்பில்லாமல் மனப்பூர்வமாக நாம் வாய்ப்பு அளிக்கிறோம் என்பதே அர்த்தமாகும். சிலுவை சுமப்பது என்பது ஆண்டவர் அழைக்கும் போது, இப்போ தாமஸ் ராய் சொல்கிறாரு பாருங்கள், வாத்தியார் பிள்ளையே வாத்தியாராக்குறாங்க, டாக்டர் பிள்ளையே டாக்டர் ஆக்குறாங்க, ஏன் பாஸ்டர் பிள்ளையே பாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு. இது தொழில் அல்ல, இது ஒரு பட்ட படிப்பு அல்ல. அப்படியே ஆக்குவதற்கு பணத்தை கட்டி படிக்க வச்சு அப்படி மாற்றுவதற்கு இது ஒரு தேவனுடைய அழைப்பு. தேவனுடைய சிலுவையை எடுக்க வேண்டும், தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய குணம், தேவனுடைய மனப்பான்மை, தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய அந்த பண்பு நலன்கள் அத்தனையும் சுமந்து தேவனுக்காக, தேவனுடைய பணியாளனாக, அடிமையாக இருந்து மக்களை நேசித்து சுயநலம் இல்லாமல் சொத்து சேர்க்காமல் தான் பிள்ளைங்களை அமெரிக்கா லண்டனில் படிக்க வைப்பது, தன் பிள்ளைங்களை அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு கட்டி கொடுப்பது, தன் பிள்ளைங்களை பெரிய பெரிய இடத்துல படிக்க வைப்பது, தன் பிள்ளைங்களுக்கு ஒரு நோயான பெரிய இடத்துல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்பது, இதெல்லாம் யாருடைய பணம்? யோசிச்சு பாருங்கள். பணம் கொட்டுகிறது, கோடி கோடி லட்சம் லட்சமாக கொட்டுகிறது. நல்ல உணவு முறைகள், நல்ல வீடு முறைகள், நல்ல வாகன முறைகள். திருச்சபையிலேயே அதாவது பணிவிடைக்காரனாக, அடிமையாக, கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பான். அவனுக்கு அழைப்பு இருக்கான், ஆனால் அவனை மேடையில் ஏற்ற மாட்டாங்க, அவனுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க, அவனை ஊழியக்காரனாக மாட்டாங்க. இப்படி தான் ஒரு செய்தி கேட்டு நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அடுத்த செய்தியில் இது குறித்து நான் பேசுவேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, பெக்ஸ்மேன் பாட்டை நான் அந்நிய காலத்தில் கெசட்டில் வாங்கி பாடுவேன், கேட்பேன். அப்போ அவர் பாட்டை நான் பாடும்போது அவருடைய கூட்டத்தில் என்னை பயன்படுத்தி பாட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் சொன்னாராம், பெக்ஸ்மேனு, ஒரு தெபோரா நம்ம தேசத்தில் எழும்பி விட்டாங்க, நம்ம ஊரில் தெபோரா எழும்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் பெருமைக்காக சொல்ல, தெபோரா எழும்பி விட்டாங்கன்னு என்னை குறித்து அவர் சாட்சியாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாவது பெண்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க, பொதுமக்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சேரில் அமர்ந்து விட்டு போவதற்காக இந்த திருச்சபைக்கு நீங்கள் வரவில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் தெபோராக நான் நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிட்டாங்க. ஐயோ,
நான் இந்த இடத்துல வந்து நிற்கணும்னு நான் சொல்ல, இந்த சபையில் நீங்கள் வாழ்கின்ற இடத்துல நீங்கள் போய் நிற்கணும். ஏன்னு சொன்னால் யாரையுமே நிற்க விட மாட்டார்கள். பைபிளை குறித்து நான் ஒரு நாட்களில் சத்தியத்தை குறித்து பேசுகிறேன். மோசேயுடைய பிள்ளை யார்? அவர் எங்கே? அதுக்கு பிறகு யாருக்கு போணுச்சு அந்த பணி? அதே மாதிரி எலியா, எலிசா, இவங்க யார்? எப்படி போணுச்சு பணி? இயேசு கிறிஸ்து சீடர்களை உருவாக்கி அவருடைய பணியை செய்வதற்கு இவங்கெல்லாம் யார்? யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு தந்திரமாக பல பொய்யான விளக்கங்கள். பாஸ்டர் பிள்ளையே இப்போ ஏன் பாஸ்டர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல நான். ஆனால் அதற்கு ஏற்ற அந்த சுயநலம் இல்லாமல் ஆகிறாங்க பாஸ்டருங்க. இன்றைக்கி நான் வளர்ந்த ஊழிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஸிங்குடைய ஐக்கியத்தில் பார்த்தீங்கன்னா காணிக்கு எவ்வளோ வரும்னே தெரியாது. 10 ரூபா வருமா, 20 ரூபா வருமா, 50 ரூபா வருமா, 100 ரூபா வருமானு தெரியாது. அந்நிய காலகட்டத்தில் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அழைப்புக்கு இணங்கி ஊழியம் செய்ய வந்தாங்க. பெரிய பெரிய டிப்ளம்லாம் கிடையாது. உண்மையான ஊழியர் மத்தியில் நானும் ஊழியம் செய்திருக்கிறேன். அப்படியே ஒரு பணியை விடைக்காரராக, அடிமையாக, பட்டினியாக இருந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்கக்குள்ள நானும் ஊழியம் செஞ்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எப்படிங்கிறாங்க யோசித்து பாருங்கள். பாஸ்டருடைய பிள்ளைங்க பாஸ்டர், முக்கியமாக இந்த பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவர்கள், இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாருங்கள். ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா, அவருக்கு அப்புறம் பிள்ளை, இல்லை அப்பா மக மருமக. இதே தான் தமிழ்நாட்டிலையும். பிரியமானவர்களே, ஊழியர்களே, தயவு செய்து மனம் திரும்புங்க. இந்த வேலையை இதோடு நிறுத்தி கொள்ளுங்க. வருங்காலம் கொடுமையான காலம் வரப்போகிறது. கர்த்தர் கண்டிப்பாக கிரியை செய்வார். உண்மையான ஊழியரை, உண்மையான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்பினால் தடையாக மாறாதீர்கள். அவங்ககிட்ட கொடுங்க சபையை. அவங்க சபையை நடத்துவாங்க. அவங்கள ஏற்படுத்துங்க. ஆனால் சொத்துக்காக, கட்டடத்துக்காக தேவனுக்கு துரோகம் செய்யாதீர்கள். சிலுவை சுமப்போம், சிலுவை எடுப்போம், சிலுவையை பின்தொடர்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் சிலுவை எடுக்க சொன்னீர், சிலுவை சுமக்க சொன்னீர், சிலுவையில் அறையப்பட சொன்னீர், தன்னைத்தானே வெறுக்க சொன்னீர். இப்படிப்பட்ட அடிமை உள்ள பணிவிடைக்காரரை நீ தேடிக்கொண்டிருக்கிறீர். ஆனால் இன்று அநேக ஊழியர்கள் கட்டிடம், காணிக்கை, தசமபாகம், விளம்பரம், புகழ், உணவு, உடை, ஆடம்பரம், வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாட்டு சம்பந்தம், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக உம்முடைய திருச்சபையை ஆண்டவரே வேறு ஒரு திசைக்கு கொண்டு போய் விட்டார்கள். இவர்களெல்லாம் மனம் திரும்ப உண்மையான பணிவிடைக்காரர்கள், உண்மையான ஊழியர்கள் எழும்ப கிரியை, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக கிரியை செய்கிற ஊழியக்காரர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள் எழும்ப நீ கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபம் பிதாவே, ஆமென்.